சற்று முன் ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்ற ராமதாஸ். திமுகவுடன் கூட்டணி உறுதி. தமிழக அரசியலில் பரபரப்பு. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்த ஆரம்பித்துள்ளது. அதே போலதான் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக அறிவித்துள்ளார். இந்த நிலையில் தேமுதிக மற்றும் ராமதாஸ் தரப்பு பாமக கூட்டணி நிலைப்பாடு குறித்து அறிவிக்கப்படாமல் இருந்தது. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக தேமுதிக கட்சி திமுக கூட்டணியில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்தது. இது அதிமுகவிற்கு கடும் அதிருப்திகளை ஏற்படுத்தி வருகிறது. தற்போது ராமதாஸ் கூட்டணி நிலைப்பாடு தெரிவிக்காமல் அமைதி காத்து வருகிறார். கடந்த ஆண்டு புதுச்சேரியில் நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் முகுந்தன் இளைஞரணி தலைவராக நியமிப்பது குறித்து ராமதாஸ் கருத்துக்கு எதிராக அன்புமணி போர்த்தொடி தூக்கினார். இது அப்பா மகன் சண்டை என்று பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு கட்டத்தில் இது அதிகார மோதலாகவே கடுமையாக மாறியது. இதனால் அன்புமணி தரப்பு பாமகவினர் ஒரு பக்கமும் ராமதாஸ் தரப்பு பாமகவினர் என இரண்டு அணியாக பிரிந்தனர். தொடர்ந்து அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதும் ராமதாஸ் அன்புமணிக்கு எதிராக நடவடிக்கையில் ஈடுபட்டதும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில்தான் அன்புமணி அதிமுக கூட்டணியில் அதிரடியாக இணைந்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமியிடம் ராமதாஸ் தரப்பு பாமகவை இணைக்கக்கூடாது என்று வலியுறுத்தி வந்தது. தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்தது. ஆனால் அதையும் மீறி எடப்பாடி அன்புமணியை கூட்டணியில் சேர்த்து கொண்டார். மேலும் அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு 17 சீட் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்க உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிபட்டு வந்தது. அன்புமணி அதிமுக கூட்டணியில் இணைய காரணம் 10% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிரீன் சிக்னல் காட்டியதான் காரணம் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இதற்கிடையேதான் அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கட்சியும் சின்னமும் வழங்கி கடிதம் ஒன்றை அனுப்பி இருந்தது. இதற்கு ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டது. பிறகு விசாரணைக்கு ஆஜரான தேர்தல் ஆணையம் அன்புமணி வழங்கிய ஆவணங்கள் அடிப்படையில் கடிதத்தை வழங்கியதாக கூறப்பட்டது. பின்னர் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது ராமதாஸுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது. அதிமுகவிற்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் திமுகவிடம் ராமதாஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். ராமதாஸை கூட்டணிக்கு விருப்பம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. பாமக பொறுத்தவரை வட மாவட்டங்களில் பலம் பொருந்திய கட்சியாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதற்கு விசிக தரப்பு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனை திருமாவளவனும் வெளியாக அறிவித்திருந்தார். அதேபோல் தொடர்ந்து 2026 சட்டமன்ற கூட்டணியுடன் தேர்தலை சந்திக்கும் என்று பாமக அருள் ஜி.கே. மணி கூறி வருகின்றனர். இந்த நிலையில்தான் மீண்டும் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வன்னிய சங்க மாநில மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் பணி குறித்தும் கூட்டணி குறித்தும் விவாதிக்க என்று கூறப்படுகிறது. இந்த முறையாவது கூட்டணி குறித்து ராமதாஸ் அறிவிப்பார் என்ற கேள்வியும் அரசியல் வட்டாரத்தில் இருந்து உள்ளது. ராமதாஸ் நிலைப்பாடு குறித்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதாவது பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியை ஆதரிக்கும் நிலையில் ராமதாஸ் யாருடன் கூட்டணி வைப்பார் என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வந்தது. இந்த சூழ்நிலையில் தொண்டர்களின் குழப்பத்தை தீர்க்கும் வகையில் அவர் உருக்கமான கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த கடிதத்தில் பாமக கடந்து வந்த போராட்ட பாதைகளையும் இடஒதுக்கீடு பெற்றுத்தந்த வரலாற்றையும் ராமதாஸ் நினைவு கூர்ந்துள்ளார். சமூக நீதி போர்டில் தமிழக அளவில் 4 மற்றும் தேசிய அளவில் 2 என மொத்தம் 6 இடஒதுக்கீடை போராடி பெற்றதை சுட்டிக்காட்டிய அவர் பெண்களுக்கான சம உரிமை, போதையில்லாத தமிழகம், தரமான கல்வி மற்றும் மருத்துவம் போன்ற இலக்குகளை அடைய இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது என்பதையும் வலியுறுத்தி உள்ளார். கூட்டணி குறித்து நிலவும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் நாம் செல்ல வேண்டிய தூரம் அதிகம். அதனால் கண்ணில் தென்படும் சாதாரண வாகனங்களில் சென்றால் இலக்கை அடைய முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நமக்கான வாகனம் இதோ நம் அருகே வந்துவிட்டது, அதில்தான் நாம் பயணிக்கப் போகிறோம் என்று சூசகமாக தெரிவித்துள்ளார். இது திமுக அல்லது ஒரு வலுவான கூட்டணியை அவர் தேர்வு செய்துள்ளேயே காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதி வருகிறார்கள். கடிதத்தின் இறுதியில் தொண்டர்களின் மனதில் இருக்கும் கலக்கத்தை போக்கும் விதமாக சோர்வு என்பது பாமகவின் அகராதியிலே இல்லை என்று உற்சாகப்படுத்தியுள்ளார். உன்னை அடைந்தால் உலகத்தில் போராடலாம் என்ற கவியரசர் கண்ணதாசனின் வரிகளை மேற்கோள் காட்டி லட்சியத்தை வெல்வோம் என்றும் எப்போதும் தொண்டர்களோடு இணைந்தே இருப்பேன் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இதன் மூலம் பாமகவின் தேர்தல் நிலைப்பாடு விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் உறுதியாகி உள்ளது. இது ஒரு புறம் இருந்தாலும் பாமகவிற்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு குறித்ததான கடிதத்தை தேர்தல் ஆணையம் அன்புமணியின் முகவரிக்கு அனுப்பியிருந்தது. இதனை எதிர்த்து ராமதாஸ் தரப்பினர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இதில் பாமகவில் அன்புமணியின் தலைவர் பதவி கடந்த
கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதத்துடன் முடிவடைந்து விட்டது. ஆனால் தற்போதும் அவர் பாமகவில் தலைவராக இருப்பதாக தேர்தல் ஆணையத்தில் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார். அதனால் அவரின் முகவரிக்கு சென்ற கடிதத்தை ரத்து செய்துவிட்டு தங்களின் முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என ராமதாஸ் தரப்பினர் தெரிவித்தனர். இந்த வழக்கில் பதிலளிக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம், பாமக என்பது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல, அது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி. அதனால் கட்சி சம்பந்தமான விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது. எனவே இது குறித்து தேர்தல் ஆணையம் கருத்து கூற இயலாது என தெரிவித்தது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் ஏற்கனவே இதே வழக்கு உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டி தங்களுக்கான நிவாரணத்தை உரிமையியல் நீதிமன்றத்திலேயே பெற்றுக்கொள்ளும்படி அறிவுறுத்தி இது தொடர்பான மனுவை தள்ளுபடியும் செய்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு உரிமையியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கும் வந்தது. இதில் ராமதாஸ் தரப்பினர், அன்புமணி தரப்பினர் பாமகவின் கொடி மற்றும் சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், மேலும் ராமதாஸையே பாமகவின் தலைவராக நியமிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். இதற்கு பிறகுதான் இந்த வழக்கில் அன்புமணி தரப்பு மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கின் விசாரணை வரும் மார்ச் 9ஆம் தேதியன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளிக்க அன்புமணி தரப்பினர் கால அவகாசம் கோரி உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் நாளை தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சட்டப்பேரவை தேர்தல் குறித்து விவாதிப்பதற்கான கூட்டம் நடைபெற இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்பது குறித்து பேசப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் ராமதாஸ் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் நமக்கான வாகனம் நம் அருகே வந்துவிட்டது என தெரிவித்திருக்கிறார். இது தற்போது பேசும் பொருளாகி வருகிறது. தொடர்ந்து அந்த கடிதத்தில், என் உயிரை விட மேலான பாட்டாளி மக்கள் சொந்தங்களே வணக்கம், நான் நலம், நீங்கள் நலம்தானா? எப்போதும் எல்லோரும் என்னோடுதான் அனுபவிப்பீர்கள். மேலும் நாம் சற்றே நம் கடந்த காலத்தை திரும்பி பார்ப்போம். சமூக நீதி வரலாற்றில் தமிழ்நாட்டளவில் 4 இடஒதுக்கீடுகள், தேசிய அளவில் 2 இடஒதுக்கீடுகள் என மொத்தம் 6 இடஒதுக்கீடுகளை நாம் தான் போராடி வென்றெடுத்தோம். சாதி சமய ஒற்றுமையுடன் அனைவரும் சகோதரர்களாக வாழ வேண்டி சமய சமுதாய நல்லிணக்க மாநாடுகளை நடத்தினோம். இன்னும் வெல்ல வேண்டியவை பெண்களுக்கான சம உரிமை, போதையில் தமிழகம், ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே மாதிரி கல்வி, ஒரே மாதிரி தரமான மருத்துவம், வேலைவாய்ப்பு, அனைவருக்கும் சொந்த வீடு, அனைவருக்குமான பொருளாதார முன்னேற்றம், விவசாயிகளை ஊக்கப்படுத்தி நஞ்சில்லா உணவு உற்பத்தி, நெரிசலற்ற போக்குவரத்திற்கான சாலைகள், பணவீக்கமற்ற பொருளாதார வளர்ச்சி, வன்முறையில்லா பாதுகாப்பான வாழ்க்கை என ஏராளமான இலக்குகள் உள்ளன. அடுத்ததாக நமக்கான வாகனம் இதோ நம் அருகே வந்துவிட்டது. அதில்தான் நாம் பயணிக்கப் போகிறோம். நம் இலக்கை அடைந்து லட்சியத்தை வெல்வோம். இந்த நிலையில் வாகனம் என்பதை கூட்டணியை குறிப்பிட்டு கூறுகிறார் எனவும், நாளை நடைபெறும் கூட்டத்தில் யாருடன் கூட்டணி வைப்பது தொடர்பான அறிவிப்பை பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் ராமதாஸ் அவர்கள் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை ரகசியமாக நடத்தி முடித்துவிட்டதாகவும், விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவுடன் ராமதாஸ் இணைய உள்ளதாகவும், இதற்காக அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் அன்புமணி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, திமுகவுடன் கூட்டணி சேர்ந்த ராமதாஸ் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.